மதிப்புமிக்க நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வார ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ஏப்ரல் மாதத்தினுடைய இந்த 4 வாரங்களுக்குரிய ராசி பலன்களை நாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதில் முதல் வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை, திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இடைப்பட்ட நாட்களிலே ஏதேனும் கிரகங்கள் பயிற்சியாகி நம்மளுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கின்றதா, இந்த வாரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுக்குமா என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கு உரிய பலன்களை கூறும் பொழுது கவனமாக கேட்டு சாதகமாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதேனும் சாதகமற்ற சூழ்நிலையிலே நான் கூறும் பொழுது கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக சில விஷயங்களை நாம் கூறும்போது நீங்கள் கவனமாக கேட்டு அதை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது. அதேபோன்று சாதகமாக இருப்பவர்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். ஏனென்றால் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற பொழுது உறுதியாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை நான் தெரிவிக்கின்றேன். அதனால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு நல்லது. வீண் விரயங்களை குறைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இப்பொழுது இந்த 12 ராசிக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை நாம் காண்போம். அதற்கு முன்னதாக இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல நாட்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சர்வ ஏகாதசி தினமாக வருகின்றது. அன்றைய தினத்திலே ஏகாதசி விரதம் கடைபிடித்தால் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அதேபோது 2ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு அன்றைய தினத்திலே இருக்கின்றது. நன்றாக வழிபாடு செய்து தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 3ஆம் தேதி மாத சிவராத்திரி நாளாக வருகின்றது. 4ஆம் தேதி சர்வ அமாவாசை தினம். 5ஆம் தேதி வளர்பிறையில் 3ஆம் பிறை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள். அதாவது இந்த சந்திர தரிசனம் நாம் எப்பயுமே இந்த வளர்பிறையின் 3ஆம் நாள் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் வளர்பிறையில் 3ஆவது நாள் நீங்கள் மட்டும் தொடர்ந்து அதை ஏதாவது கோரிக்கைகளை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் கண்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது தொடர்ச்சியாக நாம் விடாமல் அதை செய்ய வேண்டும். அது அந்த வளர்பிறையில் 3ஆம் நாள் சந்திர தரிசனம் என்பதை நாம் குறிப்பிடுவோம். அந்த நாட்களிலே நீங்கள் விடாமல் தயவுசெய்து வானத்திலே நிலவினை கண்டு அந்த வளர்பிறை சந்திரனை கண்டு வணங்கி வந்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். அதை இடைவிடாமல் செய்பவர்களுக்கு அந்த வெற்றி நிறைய கிடைக்கும். நிறைய பேர் அதில் பலன் அடைந்திருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் அதை தொடர்வது உங்களுக்கு நல்லது. இப்பொழுது இந்த வாரத்திலே சந்திராசிரமம் யார் யாருக்கு வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம். கடகராசி நண்பர்களுக்கு 1ஆம் தேதி காலை 9:47 முதல் 3ஆம் தேதி இரவு 9:22 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதேபோல் சிம்மராசி நண்பர்களுக்கு 3ஆம் தேதி இரவு 9:22 முதல் 6ஆம் தேதி காலை 7:19 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. கன்னிராசி நண்பர்களுக்கு 6ஆம் தேதி காலை 7:19 முதல் 8ஆம் தேதி மாலை 3:26 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இது அடுத்த வாரம் வரை உங்களுக்கு நீடிக்கும். இப்பொழுது இந்த 12 ராசிக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை நாம் காண்போம். மேச ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள சூழ்நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்பொழுது 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து நல்ல நிலையிலே புத்திரஸ்தானமாகிய 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதேபோன்று உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு எண்ணமும் சிந்தையும் குடும்பத்தை பற்றி அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே மிக கவனமாக இருப்பீர்கள். குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்கள் மீது அதிக பற்று பாசத்தோடு இருப்பார்கள்.
உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். பேச்சிலே ஒரு அதிகாரம் இருக்கும். நீங்கள் கூறுகின்ற வார்த்தைகளை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்டு அதை செயல்படுத்துவார்கள். முக்கியமாக அதேபோன்று நீங்களும் குடும்பத்தின் மீது அதிகமான சிந்தனை இருப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே மிக மிக கவனமாக இருப்பீர்கள். அதேபோன்று 2ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்பொழுது அது நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும். ஏனென்றால் உங்கள் பேச்சிலே இப்பொழுது அதிகாரம் சற்று ஆணவம் கலந்த சூழ்நிலையிலும் இருக்கும். அதனால் எப்பொழுதும் பணிவு தேவை. உங்களது பேச்சிலே இப்பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை வெளியிலே பொது விஷயங்களிலே நீங்கள் பேசுகின்ற பொழுது நம் பேச்சின் மூலியமாகவே நாம் ஏதேனும் பிரச்சனைகளை விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதேபோன்று அதே பேச்சு உங்களுக்கு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இரண்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் நீங்கள் சிந்தித்து பேசுவது உங்களுக்கு நல்லது, அதுதான் பயன் கொடுக்கும். அதேபோன்று வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி இப்பொழுது மிக சாதகமாக லாபஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அதிக நன்மையாக இப்பொழுது இருக்கப் போகின்றார்கள். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் காரியங்கள் சாதிக்க விரும்புவர்கள் இப்பொழுது தாராளமாக சாதித்துக் கொள்ளலாம். குடும்பத்திலே ஏதேனும் பிரச்சனையாக இருந்தால் இப்பொழுது சமாதானம் செய்து கொள்வதற்கு மிக மிக நல்ல நேரமாக இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோன்று 3ஆம் இடமான இளைய சகோதரிக்குரிய இடத்திற்கு குரு பார்வை வந்திருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதேபோன்று 3 கூடையவன் புதன் லாபஸ்தானத்திலே இருப்பதால் நிச்சயமாக உங்கள் இளைய சகோதரி மூலியமாகவும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். தன்மானத்திலே எந்த விதத்திலும் கௌரவத்திலே நீங்கள் குறைவில்லாமல் நடந்து கொள்வீர்கள். இந்த வாரம் முழுவதும் தன்மானத்திற்கு இழுக்கு வரும்படியாக எந்த ஒரு காரியம் இந்த வாரம் செய்ய மாட்டீர்கள். அதேபோன்று உங்கள் தாய் வழி உறவுகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். தாயார் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஏதேனும் நல்ல காரியங்களை செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பார்கள். அவர்கள் மூலியமாக ஏதேனும் நீங்கள் பயன்பெற விரும்புபவர்கள் தாராளமாக பயன்பெற்று கொள்ளலாம். அனைவருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் மிக உற்சாகமாக இருப்பார்கள், வேகமாக செயல்படுவார்கள், சிந்தித்து செயல்படுவார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதேபோன்று உங்களுக்கு பிள்ளைகள் இப்பொழுது பிள்ளைகள் மூலியமாக ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. சிறிய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் செலவினங்களிலே பிள்ளைகளை பொறுத்தவரையிலே கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பெண்களுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானம் என்பது உங்களது மேசராசியைச் சேர்ந்த ஆண்கள் தங்களது பிள்ளைகளுக்கு ஏதேனும் சில செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் சற்று செலவினங்களை கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உற்சாகமாக நன்றாக படித்து பரீட்சை எழுதி மதிப்பெண்களை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பான ஒரு நேரமாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் 4 கூடையவன் 4க்கு 8 சென்று அமர்ந்திருப்பதால் தேவையற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் உங்களது இப்பொழுது முன்னேற்றத்திற்கான ஒரு நேரம் இது. இந்த நேரத்திலே நீங்கள் தேவையில்லாத விஷயத்திலே தலையிடும் பொழுது அங்கே வளர்ச்சி பெறும், தேவையான விஷயம் வளர்ச்சி பெறாமல் போய்விடும். அதனால் நீங்கள் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதிலே கவனமாக இருங்கள். கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும். அதேபோன்று 6 கூடையவன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து இப்பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. வழக்குகள் ஏதேனும் உங்களுக்கு இப்பொழுது ஏதேனும் ஒரு வாய்ப்பு உள்ளதாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. வழக்குகளிலே ஏதேனும் தீர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்கள் சென்று காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எதிரிகள் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள். தாராளமாக நீங்கள் வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றீர்கள். காரியத்தில் ஈடுபவர்கள் வெற்றி கிடைக்கும். அதேபோல் களத்திரக்காரகன் உங்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களை இல்லற துணை வழியாக கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். ஆணாக இருந்தால் மனைவியின் மூலியமாக நன்மை கிடைக்கும். பெண்ணாக இருந்தால் கணவன் மூலியமாக அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் இருவருக்கும் உள்ளே இப்பொழுது அதிகமான அன்புகள் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த வாரம் நீங்கள் கணவன் மனைவி இடையே அதிகமாக அந்யோன்யம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதுபோல உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சுகள் மூலியமாக ஏதேனும் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது, கவனம் தேவை. அதேபோன்று 9ஆம் இடம், பெண்களுக்கு 9ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திலே சனி அமர்ந்திருந்தார். இப்பொழுது குருவிருந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதுபோல் மேசராசியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் பிள்ளைகள் மூலியமாக சில நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றீர்கள்.
பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், கவலைப்பட வேண்டாம். அதுபோன்று உங்கள் ராசிக்கு வேறு குரு பார்வை இருக்கின்றது. நிச்சயமாக மேசராசி நண்பர்கள் குரு பார்வையோடு இந்த வாரம் முழுவதும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடின உழைப்பாளிகளுக்கு நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். அதுபோல் மருத்துவத்துறை, கால்நடைத்துறை, விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். காவல்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அரசு துறை சார்ந்த உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதுபோன்று லாபம் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட ஒன்று. எந்த ஒரு சிறிய வேலை செய்தாலும் அதற்குரிய பயன் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட உழைப்பு வீணாகாது. நிச்சயமாக அது பயனாக மாறி பலனாக கிடைக்கும். பெற்றுக்கொள்ளுங்கள். விரயம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் சுப விரயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தவறில்லை. ஏனென்றால் அந்த சுப விரயம் என்பது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதுபோன்று பின்னாளிலே அது நம்மளுக்கு திரும்பவும் கிடைத்துவிடும். வீண் விரயம் நம்மளுக்கு வீணாக போய்விடும். ஆனால் இந்த வாரம் சுப விரயம்தான் அதிகமாக இருக்கின்றது. தாராளமாக பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே மேசராசி நண்பர்கள் தைரியமாக விஷயங்களிலே இறங்கி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். அதே போன்று செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 12 கூடியவன் செவ்வாய் வந்து ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சற்று செலவுகள் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலையிலே உங்கள் மனநிலை இருக்கும். அதனால் செலவிடங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அதே போன்று எண்ணமும் சிந்தனையும் இந்த வாரம் தொழில் சார்ந்தே இருக்கும். தொழிலுக்காக சில பேர் நிறைய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. கவனக்குறைவினால் வீண் செலவுகளையும் நீங்கள் செய்து விடுவீர்கள். சற்று கவனமாக இருந்தால் நீங்கள் செலவினங்களில் குறைக்கலாம். ஏன்னா யாரையும் நம்பி ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது இவ்வளவு செலவாகும் என்று சொல்வார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் நம்பி செய்துவிட்டால் பாதிக்கு மேலே நீங்கள் அதிகமாக பணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக சரியாக பணத்தை கொடுக்கின்றோமா என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னால் செலவினங்களை பற்றி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரம். அதனால் சொல்கின்றேன். அதே போன்று முன்கோபம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த வாரத்திலே நீங்கள் கோபத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பற்றி கலந்தாலோசிக்கக்கூடாது. 24 மணி நேரம் டென்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் செவ்வாய். அதனால் சற்று கவனமாக இருந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். அதே போன்று உங்களது ராசிக்கு 2 கூடையவன் புதன் தொழில் ஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். தொழில் ரீதியாக நீங்கள் நன்றாக இந்த வாரம் முழுவதுமே உழைத்து சம்பாதித்து நல்ல ஒரு பயனை பெற்று குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்திலே இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே நல்ல ஒரு அக்கறையாக இருப்பீர்கள். இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தொழில் ரீதியாக ஒத்துழைப்பிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். இளைய சகோதரர் மூலியமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும். நம்பி இந்த வாரத்திலே நீங்கள் அவர்கள் மூலியமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். அதே போன்று 4 கூடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். தாயார், தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக செயல்படுவார்கள். பகை மறந்து சிறப்பான ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக எது நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் தாராளமாக இந்த வாரத்திலே பேசி தீர்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். புத்திரக்காரன் என்று ஆண்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்ல வகையிலே புத்திரக்காரன் என்ற வகையிலே புதன் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிலைமையிலே அமர்ந்திருக்கின்றார். பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் கலை ஆற்றலுடன் இருப்பார்கள். கலை மீது அதிக ஆர்வத்தோடு இருப்பார்கள். இசை சங்கீதம் என்ற வகையிலே அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் நிச்சயமாக மனதிலே மகிழ்ச்சியோடு இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிள்ளைகள் காணப்படுவார்கள். நிச்சயமாக அது நல்ல விஷயம். ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. ஏனென்றால் தேவையற்ற சிந்தனைகள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு செலுத்திவிடும். அதனால் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பார்கள். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாணவ மாணவிகளும் இந்த வாரம் மிக சந்தோஷமாக இருப்பார்கள். நன்றாக படித்து நல்ல நிலையிலே பரீட்சையிலே எழுதி நல்ல தேர்வுகளில் மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கின்றது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று 6 கூடையவன் சுக்கிரன் தொழில் ரீதியாக உங்களுக்கு பகை இருந்தாலும் கூட இந்த வாரம் வந்து அது மறையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். அதனால் பகையை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்திலே தொழிலே நன்றாக சம்பாதித்து கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதனால் முறையாக கடன்களை அடைத்து கடன் இல்லாமல் வாழ்வதே உங்களுக்கு சிறப்பு. நான் எப்பொழுதுமே கூறி வருவேன், 1 ரூபாய் கூட கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது. 1 ரூபாய் கூட கடன் இல்லாமல் இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு செல்வங்கள் நிறைய சேரும்.
கடன் என்ற ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் அகராதியிலிருந்து நீங்கள் எடுத்து விட்டால் போதும். நிச்சயமாக உங்கள் குடும்பம் நல்ல நிலைமையிலே வந்துவிடும். உங்கள் குடும்பத்திலே நிறைய செல்வங்கள் சேரும். பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதனால் கடன்களை பற்றி என்றுமே சிந்திக்காதீர்கள். கடன் இருந்தாலும் கூட பணம் எப்படி வர வேண்டும் என்பதை பற்றி சிந்திங்கள், கடனை பற்றி சிந்திக்காதீர்கள். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பணம் வரும். ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் வந்தால் அதை முதலிலே கடனை அடைத்து கடன் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். நிறைய செல்வங்கள் சேரும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று 7 களத்திரக்காரகன் இப்பொழுது ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக உங்கள் இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உங்களுக்கும் அவர்கள் விசுவாசமாக சந்தோஷமாக ஈடுபாடு கொடுத்து குடும்பத்தை நன்ற நிலைமையிலே கொண்டு வருவதற்கு ஒரு உதவிகரமாக இருப்பார்கள். அதே போன்று 8ஆம் இடத்திலே குரு ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கின்ற நோய் எப்படி போகும் என்பது தெரியாமல் காணாமல் போய்விடும். நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ஏதேனும் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்களுக்கு கூட இந்த வாரம் உங்களுக்கு அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டாம். அதே போன்று 9 குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதி தந்தைக்குரிய கிரகமான சனி இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை வழி உறவுகளிடத்திலே சற்று நீங்கள் கவனமாக கையாண்டு கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி கலந்தாலோசிப்பதற்கு இது சரியான நேரம் அல்ல. அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாயின் பார்வை வேறு 8ஆம் இடத்துக்கு இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கிவிடும். அதனால் தேவையில்லாத பேசி கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவையில்லாதவற்றை பேசி பிரச்சனை வளர்த்து கொள்ள வேண்டாம். அதேபோன்று 10 குடையவன் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அனைவருமே ஒரு சாதிக்கக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே போன்று ஆடம்பரத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம சொந்தங்கள் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளை தருகின்றது. நிச்சயமாக நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போன்று லாபஸ்தானத்திலே உங்களது 4 குடையவன் சென்று அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தான அதிபதி குரு ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும், லாபங்கள் கிடைக்கும், வரவுகள் நிச்சயமாக தடையின்றி சேரும். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் பயன்பெறுவதற்கு நல்ல ஒரு வாரமாக இருக்கின்றது. உழைக்கின்ற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கின்றது. அதே போன்று வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஒரு சாதகமான பதிலை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏதேனும் காரியம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் அது சாத்தியப்படாது. அதனால் பொறுமையாக நீங்கள் நிதானமாக பேச வேண்டும். அவர்களிடத்திலே தேவையில்லாதவற்றை பேசி பிரச்சனை வளர்த்து கொள்ள வேண்டாம். இந்த வாரம் ரிஷபராசி நண்பர்கள் நான் சொன்னவற்றை கவனமாக கையாண்டு வந்தால் நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த முதல் வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். தனஸ்தான அதிபதி கூடு. நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காரணம், சுக்கிரன் புதன் இணைந்திருக்கின்றார்கள். ஒரு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை, கலையிலே ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, கலை நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள், இப்படி நிறைய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். மனதை சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் முழுவதும் போகும் உங்களுக்கு. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள், சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருந்தாலே நன்மைகள் நிறைய நடக்கும். சரியா? அதே போன்று உங்கள் ராசியிலே ராகுபவன் அமர்ந்திருக்கின்றார். ஏற்கனவே அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக எதிர்பாராத நண்பர்கள் மூலியமாக சில நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அறிமுகமில்லாதவர்கள் கூட உங்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், இப்பொழுது பாதகமாக இருக்க மாட்டார்கள். சனிபவனுடைய ஆதிக்கத்தில் இருந்து இப்பொழுது சற்று நீங்கள் பாதிப்பிலிருந்து குறைந்து இப்பொழுது குருவுடைய அனுகிரகத்தில் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும். அதே போன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் அக்கறையாக இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதுமே இருப்பார்கள். நிறைய உதவிகளை உங்களுக்கு செய்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதே போன்று 3 குடையவன் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர காரகன் மற்றும் நம்முடைய தன்மானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் இப்பொழுது கேந்திரம் ஏறி நல்ல நிலைமையில் இருக்கின்றார். அதனால் அவர்கள் மூலியமாகவும் சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்களும் இந்த வாரம் முழுவதுமே கவனமாக சிந்தித்து செயல்பட்டு நல்ல விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதே போன்று
5 குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், ஆண்களுக்கு 5ஆம் இடம், 5 குடையவன் சுக்கிரன் இப்பொழுது நல்ல நிலைமை இருப்பதால் உங்களது பிள்ளைகள் நல்ல நிலைமையிலே இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தந்தை மகன் உறவு ஒரு அந்யோன்யம் நன்றாக இருக்கின்றது. இந்த வாரம் முழுவதுமே ஏதேனும் பிள்ளைகள் ஒரு தவறான பாதையிலே சென்று பிரச்சனையில் இருந்தார்கள் என்றால் இப்பொழுது மீண்டும் நல்ல நிலைமையிலே மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் தாய் தந்தையருடன் பிள்ளைகள் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் பிள்ளைகள் இப்பொழுது மகிழ்ச்சியாக உங்களது பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த நேரங்களிலே நீங்கள் பிள்ளைகளை பற்றி ஏதேனும் குறை இருந்தால் கூட புத்தி சொல்லி திருத்துவதற்கு ஒரு வாய்ப்புள்ள நேரமாக இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் தலையிடக்கூடாது. ஏனென்றால் 6 குடையவன் விட விரைய ஸ்தானத்திலே சென்று அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் 6ஆம் இடம் வலிமை அடைகின்றது. தேவையில்லாத நண்பர்கள் மூலமாக வீண் செலவில் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கும் பொழுது செலவு செய்தால் திரும்ப வராது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுகின்றது. கடன் வாங்குவதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. எக்காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்காமல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. தொழில் ரீதியாக சிலர் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற பொழுது வாங்கித்தான் ஆக வேண்டும். இருப்பினும் நீங்கள் அதை முதலீட்டை பெருக்குவது கடன் இல்லாமல் வாங்கி, அதாவது கைமாத்தாக வாங்கி கூட சில பேர் செய்கின்றார்கள். கடன் அதிகமான வட்டிக்கு வாங்கி நீங்கள் உழைப்பின் பயனை அனைத்தையுமே வீணாக விரயமாக வட்டியாக கொடுத்து பிள்ளைகளுக்கு கூட நல்ல ஒரு சாப்பாடு கூட போட முடியாத நிலையில் நிறைய சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு கூட சரியான சாப்பாடு கொடுக்க முடியவில்லை, நல்ல துணிமணிகள் வாங்கி கொடுக்க முடியவில்லை, நல்ல ஒரு காலணிகளோ அவர்களுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்களோ அவர்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே நல்லதாக சம்பாதிக்கின்றவர்கள் கூட இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக கடனை வாங்கி வட்டிகளை செலுத்துவதுதான். முடிந்தவரை கடனை பற்றி சிந்திக்காதீர்கள், வருமானத்தை பற்றி சிந்தியுங்கள். கடன் இருந்தால் இருக்கட்டும், வருமானத்தை பற்றி சிந்தியுங்கள், கண்டிப்பாக கடன் அடைந்துவிடும். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று இல்லறத்துணை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் இல்லறத்துணையுடன் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள், பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோன்று உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலே இந்த வாரம் நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை வழி உறவுகள், தந்தையார் மற்றும் குலதெய்வம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை குடும்பத்தோடு சென்று வழிபாடு செய்தால் மிக மிக நன்மையான காரியங்கள் நடக்கும். அதுபோன்று 9ஆம் இடம் பெண்களுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் பிள்ளைகளுடன் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள், உங்களை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். சிறிய குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளைகள் உங்களுக்கு பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. அதேபோன்று தொழில் ரீதியாக அனைவருமே இந்த வாரம் முழுவதுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் தொழிலுக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார், உங்கள் ராசியை பார்க்கின்றார். நிச்சயமாக தொழில் சார்ந்த உங்கள் எண்ணமும் சிந்தனையும் இருக்கும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நன்மை செய்யும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள். சந்தோஷம் இந்த வாரம் முழுவதுமே நிலைத்து இருக்கும். அதனால் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றீர்கள். இந்த வாரம் நிறைய நன்மைகளை கிடைக்கும், பயன்பெற்றுக் கொள்ளலாம். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் இந்த வாரம் செலவினங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு சில செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. செலவினங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் செய்கின்ற செலவுகள் வீண் செலவாக நிறைய போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தேவையற்ற நபர்களுக்கு தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் நிறைய இருக்கின்றது. அதுவும் கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதனால் செலவுகளை குறையுங்கள், கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்கின்றது காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று 3ஆம் தேதி வரை அமர்கின்றார். அதனால் 3ஆம் தேதி வரை நீங்கள், அதாவது 3ஆம் தேதி இரவு வரை எந்த ஒரு முக்கியமான காரியங்களிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. முக்கியமான ஒரு விஷயங்களாக இருந்தால் மிக மிக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னால் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். சனியால் பார்க்கப்படுகின்றார், 8 கூடியவனால் பார்க்கப்படுகின்றார். அதேபோன்று 12ஆம் இடமான விரைசானியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்.
அதனால் இந்த வாரம் நீங்கள் மிக மிக கவனமாக 3ஆம் தேதி வரை இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். தேவையில்லாமல் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவது உங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது கடகராசி நண்பர்களுக்கு மிக மிக நல்லது. 4ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சி எடுக்கின்ற காரியங்களிலே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதன் பின்பு நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். நேரங்கள் சரியில்லாமல் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் முன்பே தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதையும் மீறி நீ செயல்படும் பொழுது நன்மையை நீ எதிர்பார்க்க முடியாது. அதற்கு பதிலாக நிறைய செலவினங்களை நீங்கள் சந்திக்கலாம். தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒன்று செய்ய இன்னொன்று நம்மளுக்கு பிரச்சனையாக உருவாகிவிடும். அதனால் கவனமாக இந்த வாரம் நீங்கள் 3ஆம் தேதி முடிய கவனமாக இருக்க வேண்டியது கடமை. அதுபோன்று 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானாதிபதி சூரியன் 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிற்கு அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றால் தந்தை வழி உறவுகளுடைய பேச்சுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நன்மையான காரியங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு எது நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களது சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். அதே போன்று வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கின்றது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கு சிம்ம வீட்டிற்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கின்றது. லாபஸ்தானத்திலே அமர்ந்து அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அப்படி இருக்கின்ற பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் சம்பாதிக்கின்ற பணம் கண்டிப்பாக குடும்பஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். நிறைய லாபம் கிடைக்கும். அந்த லாபம் உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுபோல் பேச்சிலும் கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு பேச்சை நீங்கள் குறைத்துக் கொள்வது இந்த வாரம் நல்லது. கொஞ்சம் ஏதேனும் வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டுவிடும் பொழுது அது குடும்ப உறுப்பினர்களிடத்திலே சில பிரச்சனையை உருவாக்கிவிடும், மன கஷ்டத்தை உருவாக்கும். அதனால் பேச்சிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரம் முழுவதும். அதே போன்று 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர காரகனும் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். 4 குடையவன் அவரும் சென்று 8லே அமர்ந்திருக்கின்றார், தாய்க்குரிய கிரகம். இந்த வாரம் முழுவதுமே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். தாய், தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் யாருமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்களே பிரச்சனையில் இருக்கின்றீர்கள். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. உடன்பிறப்புகள் மற்றும் தாய் தந்தையர் உடல்நலத்திலும் அக்கறை தேவை. அவர்களுக்கு ஏதேனும் சில செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, கவனம் தேவை. அதேபோன்று மாணவ மாணவிகள் கல்வியிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியாது. அதனால் கவனமாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு தேர்வுகளுக்கு தயாராக வேண்டும். பரீட்சை இருக்கின்ற நேரம் என்பதால் நீங்கள் கவனமாக நன்றாக படித்து மதிப்பெண்களை பெறுவது நல்லது. அதே போன்று 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரகன் லாபஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், உற்சாகமாக இருப்பார்கள், விரைவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலியமாக நன்மைகள் நிறைய இருக்கின்றது இந்த வாரம் முழுவதும். அதுபோல் இந்த வாரம் ஏதேனும் சுப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இருக்கின்றது. அதனால் சுப செலவுகள், அதற்காக நீங்கள் வெளியிலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் நீங்கள் வட்டிக்கு வாங்கும் பொழுது அதிகமான வட்டிக்கு வாங்கி விடாதீர்கள். அவசர கதியிலே நீங்கள் வாங்கும் வட்டி என்பது பின்னாடி உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துவிடும். அதனால் முடிந்தவரை கைமாத்து என்ற நிலையிலே வாங்கிவிட்டு கொடுப்பது உங்களுக்கு நல்லது. வட்டிக்கு வாங்கும் பட்சத்திலே நீங்கள் மிக மிக குறைவான வட்டிக்கு வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். முடிந்தவரை வட்டிக்கு பணம் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் நீங்கள் நிறைய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றீர்கள். கடன் பெற்று செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை நமது கடகராசி நண்பர்கள் இருப்பதால் கடன் வாங்குவதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் இல்லற துணை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்ப்பதால் அவர்கள் மூலியமாக சில செலவுகள் வந்தாலும் சுப செலவுகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அவர்கள் மூலியமாக. அதனால் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது அவர்கள் நல்ல நிலைமையிலே நல்ல மனமாற்றம் இருக்கின்றது. முன்பு இருந்ததை விட நிறைய மனமாற்றங்கள் இப்பொழுது இருக்கும். காரணம், இந்த வாரம் உங்களுக்கு ராசிநாதன் குரு 7 குடையவனோடு இணைந்திருக்கின்றார். அதனால் நிறைய மனமாற்றங்கள் இருக்கும், நல்ல விஷயங்களில் நாட்டம் இருக்கும், சில நன்மைகளுக்காக செலவும் செய்வார்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே இந்த வாரம் சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டியது கடமை. தந்தைக்குரிய கிரகம் குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும்.
தந்தை வழி உறவுகளிடத்திலே பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். அதே போன்று பெண்களுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் பிள்ளைகளிடத்திலும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்கள். குரு பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கின்றது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை பெறுகின்றீர்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம நண்பர்கள் நிறைய சம்பாதித்து நல்ல ஒரு சூழ்நிலையிலே குடும்பத்திற்கு உதவிகரமாக இருக்க நல்ல ஒரு வாய்ப்பை இந்த வாரம் தரும். அதுபோல் மூத்த சகோதரர் மூலியமாக சில நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நல்ல விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் நீங்கள் மூத்த சகோதரர் மூலியமாக பெறுவது கடினமாகிவிடும். தள்ளி போட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. அதுபோன்று 12ஆம் இடம் விரயஸ்தானம் இப்பொழுது மிக வலிமையாக அடைந்திருக்கின்றது. அதனால் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை, இப்படியெல்லாம் இந்த வாரம் முழுவதுமே இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். செலவினங்களுக்கு சற்று கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசி பலன் எப்படி இருக்கின்றது காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 12 குடையவனாகிய சந்திரனுடைய பார்வை இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். அதாவது நாமளே சென்று தேவையில்லாத பிரச்சனையில் நாமளே விலைக்கு வாங்கிக்கூடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். பிரச்சனையை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையை சிலர் உருவாக்குவார்கள். அதற்கு சாதகமாக நாம் வளைந்து கொடுத்து போய்விடக்கூடாது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கின்றது. இப்பொழுது 9ஆம் பார்வையாக குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் கவலை இல்லை. பிரச்சனைகள் வந்தாலும் அது தானாக சரியாகக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கின்றது. இருப்பினும் நாமளும் கவனமாக இருந்தால் அந்த பிரச்சனையை வராமல் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மனசு அதிகமாக அலைபாயக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டாம். தேவையான விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துங்கள். செலவினங்களின் மீது அதிக நாட்டம் ஏற்படும் இந்த வாரம். உங்களுக்கு செலவினங்களின் மீது அதிக நாட்டம் என்ற பொழுது அதை கட்டுப்படுத்தினால்தான் நம்மளுக்கு நல்லது. ஏனென்றால் சில நேரங்களிலே செலவு செய்வதற்காக பிறரிடத்திலே நாம் உதவிகளை பெற்று செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் செலவை குறைத்தால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளலாம். அதேபோன்று உங்கள் ராசிக்கு 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 குடையவன். குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே அவர்கள் அக்கறையாக இருப்பார்கள். நீங்கள் சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் அவர்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதிலே கவனமாக இருப்பார்கள். குடும்பத்தை நன்றபடியாக பார்த்து கொள்வார்கள். அதுபோல் இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த வாரம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இளைய சகோதரி மூலியமாகவும் நிறைய நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 4 குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையிலே சென்று அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சென்று அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். சொத்துக்கள் வாங்குவதற்கும் சொத்துக்களை விற்பதற்கும் இது நல்ல நேரமாக இருக்கின்றது. ஏதேனும் சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல தகவல் வர ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று மாணவ மாணவிகளும் இந்த வாரம் முழுவதுமே கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றார்கள். அதே போன்று தாயார் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒத்துழைப்பு தருவார்கள். தாயின் மூலியமாக ஏதேனும் பணம் பெற்று தொழில் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது தாயாரிடத்திலே உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருவார்கள். அவர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். 6 குடையவன் சனி 5ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து புத்திரக்காரனுடன் இணைந்திருப்பதால் பிள்ளைகள் சற்று கவனக்குறைவாக இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு சில பிரச்சனையை விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இருப்பினும் குருவுடைய அனுக்கிரகம் உங்களை காப்பாற்றும். இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை சொல்லி தேவையில்லாத நண்பர்களை குறைத்துக் கொள்ள சொல்வது நல்லது. அதுபோல் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய இல்லறா துணை உங்களுக்கு முழுவதும் சாதகமாக இருப்பார்கள். அதுபோல் சொந்த பந்தங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள். உங்கள் இல்லற துணைக்கு ஏதேனும் சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செலவுகள். அவர்களுக்காக நீங்கள் ஏதேனும் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கின்றது. அதுபோன்று
உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்திலே சென்று அமர்வதால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து மனதை ஆழமாக சிந்திப்பதால் நம்மளுக்கு சில நோய்களை நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தும் பொழுது அதை அப்படியே தவிர்த்து விட்டு ஒரு நல்ல விஷயங்களுக்குள்ளே மனதை செலுத்த வேண்டும். அதிகமாக கவலை இருக்கின்றது என்றால் மகிழ்ச்சியான விஷயங்களுக்குள்ளே உடனே மனதை செலுத்த வேண்டும். கவலையை மறக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனது சந்தோஷத்துக்கு போகும், கவலைகள் மறக்கும், பிரச்சனைகள் குறையும், நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். கவலைப்பட்டு கொண்டே நீங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல முடிவு எடுக்க முடியாது உங்களால். அதனால் முதலே கவலைகளை விடுங்கள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி மறந்து சிந்திக்காதீர்கள். நல்ல விஷயங்களிலே மனதை நாட்டம் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த கடன் அடைப்பதற்கு எந்த வகையிலே ஒரு காரியத்தை சாதிக்கலாம் என்ற ஒரு நல்ல ஒரு யோசனை தோணும். மனதினை மகிழ்ச்சியாக வைத்தாலே நிறைய விஷயங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எப்பொழுதுமே நீங்கள் மன இறுக்கத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த வாரம் மன இறுக்கமாக இருக்காதீர்கள். மனதை சந்தோஷமாக வைக்க உங்களுக்கு பிடித்த விஷயங்களிலே நாட்டத்தை செலுத்துங்கள். அதே போன்று இந்த வாரம் 9 குடைவன் தந்தைக்குரிய கிரகம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றார், உதவிகரமாக இருக்கின்றார். நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கும் உதவிகரமாக இருப்பார். அதனால் நிச்சயமாக நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாரம் நீங்கள் சற்று வேகமாக செயல்படுவீர்கள். ஆக்ரோஷம் இருக்கும், வேகம் இருக்கும். அதனால் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. தொழில் ரீதியாக அனைத்து துறையை சார்ந்த நண்பர்களுமே விரைவாக செயல்பட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு இந்த வாரம் இருப்பீர்கள். அது உங்களுக்கு வெற்றிகரமாகவும் இருக்கும். அனைத்து சிம்மராசியை சேர்ந்த உள்ளூர், வெளியூர், வெளிநாடு இருக்கின்ற அனைத்து சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கும் இந்த வாரம் நான் சொன்னவற்றை சற்று கடைபிடியுங்கள். அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் இந்த வாரம் 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். எண்ணமும் சிந்தனை லாப நோக்கத்தோடு இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு எப்படி பொருள் ஈட்டலாம் என்பது அதிக அக்கறையாக இருப்பீர்கள். கண்டிப்பாக பொருள் நிறைய ஈட்டுவீர்கள், நிறைய சம்பாதிப்பீர்கள், நிறைய வரவுகள் வரும். அதே போன்று உங்கள் மனது செலவுக்கும் அதிக நாட்டத்தை கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் லாபஸ்தான அதிபதி சந்திரனும் உங்கள் ராசிநாதன் புதனும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் எவ்வளவு வந்தாலும் இந்த வாரம் கையில் வருவது ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். அதற்கு நீங்களே ஒரு ஒத்துழைப்பை தருவீர்கள். பார்த்துக்கொள்ளும், நாளைக்கு பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி இன்னைக்கு வருவதெல்லாம் செலவு செய்வீர்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வரவும் செலவும் நிறைந்த வாரமாக இருக்கின்றது. நிச்சயமாக நிறைய வரவுகள் வரும். எச்சரிக்கையாக நீங்கள் செலவினங்களிலே கட்டுப்பாடு வைத்தால் நிச்சயமாக சேமிக்கலாம். ஏனென்றால் சேமிப்புக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரனும் அந்த 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்படி என்றால் சேமிப்பு கூட கரையணும் என்பது விதியாகின்றது. அதுவும் தேவையில்லாத நபர்களுக்காக தேவையற்ற செலவுகள், ஒரு முக்கியமான செலவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு சுப செலவாக இருந்தாலும் பரவாயில்லை, தேவையில்லாத செலவுகளுக்கு அதிக நாட்டங்கள் ஏற்படும். அதனால் செலவினங்களை நீங்கள் இந்த வாரம் குறைத்தால் அது மீதமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாய் இப்பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இளைய சகோதர சகோதரி மூலியமாக ஏதேனும் நன்மையான காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கும் ஒரு தன்மானம், நல்ல ஒரு மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. உங்கள் தாய்க்குரிய கிரகம் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். தாயார் உடல்நலத்தில் எல்லாம் முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், தொல்லைகள்லாம் கொஞ்சம் மறைந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். மாணவ மாணவிகளும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று சொத்துக்கள் ஏதேனும் வாங்குவதற்கும் நல்ல நேரமாக இருக்கின்றது, விற்பதற்கும் நல்ல நேரமாக இருக்கின்றது. அதே போன்று பிள்ளைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது குருவுடன் இணைந்திருப்பதால் பிள்ளைகள் நல்ல ஒரு நண்பர்களை நாடுவார்கள். நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல நிலைமையிலே முன்னேற்றம் இருக்கும். அதுபோன்று 6ஆம் இடம், 6 6ஆம் இடத்தை பார்ப்பதால் 6ஆம் இடம் வலிமை அடைகின்றது. அப்படி என்றால் சில நேரங்களிலே நீங்கள் தேவையான விஷயங்களுக்காக கடன்களை பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதே போன்று தேவையற்ற நபர்களுக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. கவனம் தேவை.
ஏழுக்குடையவன் குரு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வாரம் நிச்சயமாக உங்கள் இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இதுவரை இருந்த ஒரு மன இறுக்கம் என்பது அவர்களுக்கு இருக்காது. அதே போன்று உங்கள் ராசிக்கு குரு பார்வை, அதாவது ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் சில சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு சனி பார்வை இருக்கின்றது. 10ஆம் பார்வையாக சனி பார்க்கின்றார். இதுவரை சனியின் பார்வை உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுத்து வந்தாலும் குருவோடு இணைவு பெற்று சனி பார்ப்பதால் சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற நண்பர்கள் மூலியமாக இதுவரை இருந்து வந்த சில தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சில தொல்லைகள் உள்ள நண்பர்கள் இப்பொழுது விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. 8குடையவன் செவ்வாய் 9ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். தந்தையார் உடல்நலத்திலும் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு என்பது இந்த வாரம் உங்களுக்கு நன்மை செய்யும். தொழில் ரீதியாக இந்த வாரம் நிறைய சம்பாதிப்பீர்கள். அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு நேரம். தொழிலை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு நல்ல நேரம். உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற நம்ம சொந்தங்கள் அனைவருமே தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றத்தை காண்பதற்கு இந்த வாரம் உதவிகரமாக இருக்கும். ஏதேனும் நீங்கள் யாரிடமாவது உதவி கோர வேண்டும் என்றால் இப்பொழுது கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை கேட்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதனால் பயன்பெறலாம். லாபம் என்பது இந்த வாரம் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு இருக்கும். அந்த லாபத்தை நீங்கள் செலவு செய்வதிலே அதிகமாக நாட்டமாக இருப்பீர்கள். செலவை நீங்கள் குறைத்தால் உங்களுக்கு நல்லது. அதுபோல் மூத்த சகோதர சகோதரி மூலியமாக இந்த வாரம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் செலவினங்களை நீங்கள் சற்று கவனமாக கையாள வேண்டும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நல்ல ஒரு இடத்திலே சென்று அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். சென்ற இடங்களிலே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்களுக்கு பேச்சுக்கு மரியாதை இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருமே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சமுதாயத்திலும் நல்ல மரியாதை முக்கியத்துவம் கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக ஈடுபட்டு அதில் வெற்றிகளை பெறுவதற்கு இந்த வாரம் உதவி செய்யும். அதுபோன்று வாக்கு ஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே சென்று பார்க்கின்றார். 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவையற்ற வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அது வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும். அதேபோன்று உங்கள் வார்த்தைகளுக்கு அனைத்து தரப்பிலும் முக்கியத்துவம் கிடைக்கும். இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி யாரையும் மனதையும் காயப்படுத்துவது நல்லதல்ல. அது உங்களுக்கு பாதகமாக முடியும் என்பதால் சற்று கவனமாக வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இளைய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு ஆட்சி பலம் பெற்று இப்பொழுது அமர்ந்து நல்ல நிலையிலே இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் அவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். எந்த விதமான தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. அதேபோன்று 4ஆம் இடத்திற்கு அதிபதி சனி குருவுடன் இணைந்திருக்கின்றார். தாயாருக்கு இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது குறைந்து நல்ல நிலைமையிலே இருக்கின்றார்கள். தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. மாணவ மாணவிகளும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதுபோல் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்வீர்கள். பிள்ளைகள் கலை மீது ஆர்வமாக இருப்பார்கள். கலைத்துறை மீது ஆர்வமாக இருப்பார்கள். சினிமா பார்ப்பது மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களிலே மனதை செலுத்துவது என்று இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமாக இருப்பார்கள். நிறைய செலவுகளும் நீங்கள் அவர்களுக்கு செய்து சந்தோஷத்தை படுத்துவீர்கள். அதுபோன்று 6ஆம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி சென்று அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் தேவையற்ற செலவுகளுக்கு இந்த வாரம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தேவையற்ற செலவுகள், தேவையில்லாத நபர்களுக்கு தேவையற்ற செலவு அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருந்தால் தவிர்த்து கொள்ளலாம். இல்லற துணை இந்த வாரம் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரணம், உங்கள் இல்லற துணைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலே இருப்பார்கள். ஆனால் குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசி நீங்கள் பிரச்சனையை வளர்த்து கொள்ள வேண்டாம். 9ஆம் இடம் என்பது நமது தந்தைக்குரிய இடம் என்பதால், உழைப்பத்தினுடைய வீடு என்பதால் அந்த இடத்திற்கு குரு பார்வை இருக்கின்றது. தந்தை உறவுகள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலியமாக நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக நீங்கள் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே நல்ல லாபத்தை பெறப்போகின்றீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரத்திலே வெளியூர் சென்று இருப்பவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்ல விரும்புவவர்களுக்கும் செலவினங்கள் அதிகரிக்கும்.
அதனால் சற்று கவனமாக செலவு செய்வது உங்களுக்கு நல்லது. மூத்த சகோதர சகோதரிகள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையிலே இருந்து விரயத்தை பார்க்கின்றார். அதனால் நீங்கள் செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக செலவினங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைத்தால் இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும் என்று தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக நல்ல நிலையில் மேலே சென்று அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து கேந்திரம் ஏறி உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்காக இந்த வாரம் உதவியாக இருக்கட்டும் என்று அருள்பாலிக்கின்ற வகையிலே சென்று அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியை பார்க்கின்றார். தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கும். நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போன்று வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருவும் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தை வேறு பார்க்கின்றார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும். கண்டிப்பாக பூர்த்தி செய்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை பெறுகின்றது. அதே நேரத்திலே சில நேரங்களிலே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் நாட்டம் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் யாருக்காகவும் பரிந்தும் பேசக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களிலே உங்களுக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் செய்து அதனால் பிரச்சனையும் உருவாக்கி கொள்ளக்கூடாது. அதனால் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வார்த்தைகளிலே. அதே போன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. யாரிடத்தினே ஏதேனும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாரம் அதை கொடுத்து நல்ல பேர் வாங்கிக் கொள்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நல்ல மரியாதைகளை தேடித்தரும் என்பதாக இருக்கின்றது. அதேபோன்று இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் தாயார் வழி உறவுகள், தாயார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தாயாருக்கு சில செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. தாயாருக்காக சில செலவுகள், மருத்துவ செலவுகள் மற்றும் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சில செலவுகளும் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்றது. மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அவர்கள் தேவைகளுக்காக பெற்றோர்களிடத்தில் இருந்து நீங்கள் செலவுகளுக்காக பணம் பெறக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கின்றது. பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இதுவரை கொடுத்து வந்த தொல்லைகளெல்லாம் விலகி நல்ல ஒரு மதிப்பை பெறப்போகின்றார்கள். ஏனென்றால் 5 குடையவன் குரு நல்ல நிலைமையிலே சென்று அமர்ந்து குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து விட்டார். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பிள்ளைகளும் நல்ல நிலைமையிலே இருக்கின்றார்கள். அதே போன்று 6 குடையவன் செவ்வாய் 7ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். இல்லற துணை என்பவர் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதும் இருந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்குள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பத்திலே பிரச்சனைகள் குறையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் நன்றாக இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஒரு மனதிலே நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டிற்கு அதிபதி சந்திரன் உங்களுக்கு சாதகமான நிலையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். நிச்சயமாக அவள் மூலியமாக ஏது நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் தந்தையார் உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 8 குடையவன் அதாவது உங்களது 9 குடையவன் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். 9க்கு 8லே சென்று அமர்வது அவர்களுக்கு ஏதேனும் உடல் ஆரோக்கியத்திற்கு சில பங்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தந்தைக்கு. அதே போன்று தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே இந்த வாரம் ஒரு நல்ல உற்சாகமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். என்றால் எண்ணம் சிந்தனையும் தொழில் சார்ந்தே இந்த வாரம் முழுவதும் இருக்கும். 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை இருப்பதால் வேகமாக விரைந்து செயல்பட்டு காரியத்தை முடிப்பீர்கள் தொழில் ரீதியாக. அதனால் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த வாரம் தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாரம். கலைத்துறை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அதேபோன்று ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல நன்மைகளும் லாபம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு என்று இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கும் இந்த வாரம் தொழில் ரீதியாக நிறைய லாபம் கிடைக்கும், நன்மைகளும் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் மூத்த சகோதரக்காரகன் உங்களோட 4ஆம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். இந்த வாரம் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாரமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு ராசிநாதன் குரு ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து அமர்ந்திருக்கின்றார். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல சுய புத்தி உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை,
ஒரு மதிப்பும் மரியாதையும் தேடித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தைரியமாக தாராளமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி கிடைக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதுவரை இருந்த தேவையில்லாத நட்புகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த வாரம் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது. தைரியமாக நீங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று உங்களுக்கு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிற்கு அதிபதி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சனியும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் குடும்ப உறுப்பினர்களும் உங்களது சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். அவர் மூலியமாக நன்மையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அதேபோன்று மாணவ மாணவிகள் கல்வியிலே இந்த வாரம் முழுவதுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். நல்ல படிப்பிலே மரியாதை கிடைக்கும், நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சிந்தித்து செயல்படுவார்கள், நல்ல கல்வியின் முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரம். அடுத்து தாயார் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரை தாயார் உடல் நலத்திற்காக நம்ம செலவு செய்து வந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அடுத்து நல்ல ஒரு தாயார் உடல் நலத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதேபோன்று தாயாரும் தந்தையாரும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பும் தந்திருக்கின்றது. தந்தையும் தாயும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கின்ற போது குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேபோன்று 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரகன் செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அவர்களிடத்தில் ஏதேனும் கருத்து பரிமாற்றங்களை செய்யும் பொழுது பிரச்சனைகள் உருவாகிவிடும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களிலே அவருடைய கருத்துக்களை ஆலோசனை செய்வதற்கு நல்ல நேரமல்ல. அவளை கண்டிக்கும் பொழுது எச்சரிக்கையாக கண்டிப்பது நல்லது. அதேபோன்று பிள்ளைகள் மூலியமாக இப்பொழுது செலவில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் பிள்ளைகளிடத்திலே கவனமாக இருக்க அறிவுறுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய பெரிய பிள்ளைகளாக இருந்தால் கவனமாக சென்று வருவதற்கு அறிவுறுத்த வேண்டும். அதேபோன்று 7 குடையும் புதன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அதேபோன்று 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் உங்களது இல்லற துணையும் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். நீங்கள் தெளிவாக சிந்தித்து செயல்படும் பொழுது உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். அதேபோன்று உங்கள் இல்லற துணையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் மீது ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் ஒரு அன்பையும் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் பரவாயில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் உங்கள் 8 குடையவன் சந்திரன் இந்த வாரம் நல்ல நிலைமையில் இருக்கின்றார். உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்த சனியால் பார்க்கப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டாம். பயணங்கள் ஏதேனும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் பயணங்கள் நல்ல பயணங்களாக இருந்தால் தாராளமாக சென்று பயன்பெறலாம். அதுபோல் தந்தைக்குரிய கிரகமானது சூரியன் கேந்திரத்திலே அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஏதேனும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள், தந்தையினுடைய உதவியை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக தந்தையாரிடத்திலே பேசி உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக உதவி செய்வார்கள். அதேபோன்று அரசு துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிறைய வேலைப்பளுகள் இருந்தாலும் நிறைய லாபம் கிடைக்கும். தொழில் சார்ந்து அனைவருமே இந்த வாரம் முழுவதுமே கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் சனியின் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருப்பதால் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வேலை வாய்ப்பை முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பீர்கள். ஆனால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றீர்கள். லாபம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அந்த லாபம் நம் குடும்பத்திற்கு பயன்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேபோன்று அந்த வெளியூர் செல்ல நேரிடக்கூடிய நண்பர்களுக்கு விசா வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கிற நம்ம நண்பர்கள் நன்றாக உழைத்து நல்ல சம்பாத்தியத்தையும் பெறுவார்கள். குடும்பத்திற்காகவும் கொடுத்து குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படுத்துவார்கள். மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையிலே ஒத்துழைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல நிலையிலேயே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதனால் சொன்ன விஷயங்களை கவனம் செலுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதி சனிவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது மகர ராசி நண்பர்களுக்கு 7.5 சனி காலம் என்பதாலும் விரயச்சனி காலம் என்பதாலும் செலவினங்களிலே சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் 12 குடையவன் இப்பொழுது ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்.
அப்படியானால் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஏதேனும் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சில பேர் கடன் பெற்று செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. கடன் வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக பொருள் சேரும். அதிகமாக கடன் வாங்குபவர்களுக்கு பொருள் சேராது, பணமும் சேராது. அதனால் கடன் வாங்குவதை தவிர்த்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் பணமும் வந்துவிடும், அதே போன்று பொருளும் சேரும். அதனால் கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதே பெருமை. அதனால் முடிந்தவரை கடன் வாங்காமல் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏதேனும் அத்தியாவசியமாக இருந்தால் குறைவான ஒரு வட்டிக்கு கிடைக்கின்ற பொழுது நீங்கள் பெற்று பயன்பெற்று கொள்ளலாம். அதையும் விரைவாக செலுத்திவிட்டு பின்பு நீங்கள் பணம் சேர்க்கலாம். ஒரு புறம் கடன் இருந்து கொண்டே இருக்கும், இன்னொரு புறம் நீங்கள் பணம் சேர்த்து கொண்டே இருப்பீர்கள். அது என்னதான் நீங்கள் சேர்த்து கொண்டே இருந்தாலும் பின்பு அந்த சேர்த்த பணம் கடன்காரனுக்கு தான் போய் சேரும். ஆனால் முதலிலே கடனை அடைத்துவிட்டு ₹1 கூட கடன் இல்லாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் சேருகின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். கண்டிப்பாக பணம், சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு பெறும். அதே போன்று உங்களுக்கு நகைகள், ஆடம்பர பொருட்கள் அனைத்துமே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை தரும். அடுத்து வரக்கூடிய சேமிப்புகள், ஏனென்றால் உங்களுக்கு பணம் விரயமாகாமல் வீட்டிற்கே இருக்கும். நிச்சயமாக அது பயனுள்ளதாக மாறிவிடும். பணம் இருக்கின்ற பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கும், உங்கள் மனதிலே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்பொழுது நீங்கள் நிறைய சிந்தித்து செயல்படுவீர்கள். மேலும் மேலும் பணம் எப்படி பெறலாம் என்பதில் அதிக ஆர்வமாக இருப்பீர்கள். அதற்கு தகுந்தால் போல் சிந்தனைகளும் உங்களுக்கு உதவியாக ஒத்துழைப்பு தரும். எங்கே சென்றால் நம்மளுக்கு அதிகமாக சம்பாத்தியம் கிடைக்கும் என்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள். ஒரு பெரும் கடன் பிரச்சனை என்று இருக்கின்ற பொழுது மனதிலே சரியான ஒரு சிந்தனை இல்லாத பொழுது உங்களால் எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் எடுக்க முடியாது. அந்த நேரங்களிலே நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் முயற்சியில் செய்தாலும் நம்மளுக்கு நன்மையான காரியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் முடிந்தவரை கடன் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் என்பதை தெரிவிக்கின்றேன். பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சியை தரும், குடும்பத்திலும் முன்னேற்றத்தை தரும். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் நோயே வராது. முதலிலே இந்த நோய் என்பது நம்மளுக்கு முக்கியமாக மன அழுத்தத்தினால் தான் வருகின்றது. அதனால் முக்கியமாக மன அழுத்தம் எங்கிருந்து வருகின்றது என்றால் முக்கியமாக கடனிலிருந்து தான் வருகின்றது. பிறரிடம் நீங்கள் வாங்கக்கூடிய கடனில் இருந்து தான் அந்த மன அழுத்தமே வருகின்றது. அதனால் குடும்பத்திலே சில பிரச்சனையும் உருவாகி விடுகின்றது. குடும்பத்தில் அந்த ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாறுவதற்கு முக்கியமான பங்கு கடனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் இதை நீங்கள் ஒழிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழுங்கள் என்பதை தெரிவிக்கின்றேன். அதே போன்று இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதால் நான் இந்த அறிவுரையை சொல்ல வேண்டிய கடமை. அதனால் நான் சொல்லியிருக்கின்றேன், கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது உங்களது பொறுப்பு. இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய 3 கூடையவன் 12ஆம் இடம் வடயஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருப்பதால் அவர்கள் மூலியமாக சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். அவர்கள் மூலியமாக எது நன்மையில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே போன்று 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமான விரயஸ்தானாதிபதியின் பார்வை இருக்கின்றது. தேவையில்லாத செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. 7 கூடையவன் இந்த வாரம் உங்களுக்கு தனஸ்தானத்தில் ஒன்று அமர்ந்து ஒரு சாதகமாக இருப்பதால் உங்கள் இல்லற துணை, உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள். அவர்கள் ஆலோசனை பெற்று குடும்பத்தை நல்ல நிலைமையை கொண்டு வருவது நல்லது. அதேபோல் 8 கூடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் சற்று கவனம் செலுத்திக் கொள்வதும் நல்லது. அதேபோன்று தந்தை வழிக்கு உரிய கிரகமான புதன் தனஸ்தானத்திலிருந்து அமர்த்தி இருக்கின்றார். அப்பொழுது தந்தை வழி உறவுகள் மூலியமாக நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த குடும்பத்தை செலுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நிறைய செலவுகள் வந்தாலும் அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களை நல்ல வழிகாட்டி உங்களை கொண்டு செலுத்தும். பிள்ளைகள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருப்பாக. மாணவிகளும் கல்வியிலே நல்ல சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள். காரணம் என்றால் லாபம் உறுதி செய்யப்படுகின்றது. தொழில் நன்றாக ஓடும். தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபம் என்பது குடும்பத்திற்கு வந்து சேரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக இருந்தாலும் செலவினங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கவனமாக இருந்தால் எதையுமே நாம் சாதிக்கலாம். மூத்த சகோதரிகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒத்துழைப்பை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தான அதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார்.
இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான வாரமாக இருக்கின்றது. இந்த வாரம் நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவை தரும். நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் இந்த வாரம் நிறைய நீங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் இப்பொழுது சாதகமாக வந்து உட்கார்ந்திருக்கின்றன. அதனால் நிச்சயமாக நிறைய ஒரு சம்பாத்திய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு. அதே போன்று கும்பராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்து 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பிள்ளைகளுக்கும் தேவையானவற்றெல்லாம் வாங்கி கொடுத்து குடும்பத்திலே இருப்பவர்களெல்லாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் இருப்பதால் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு 7 சூரியன் 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் உங்கள் இல்லற துணை கூறுகின்ற வார்த்தைகளை தட்டாமல் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களும் உங்களது வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நிச்சயமாக ஒத்துழைப்பை தரக்கூடிய சூழ்நிலையிலும் கிரகம் அமர்ந்திருக்கின்றது. அதே போன்று இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அவர்கள் மூலியமாக இளைய சகோதரர்கள் மூலியமாக தொழில் ரீதியாக ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதேபோன்று மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒத்துழைப்பை தருவார்கள். ஒரு ஒற்றுமை இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு அருமையான ஒற்றுமை இருக்கும், நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பிரிந்த சகோதர சகோதரிகள் கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதேனும் சொத்துக்கள் பிரிவினை என்ற சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நன்றாக சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்கு இந்த வாரம் மிக மிக உதவிகரமாக இருக்கும், பயன்படுத்தி கொள்ளலாம். தாய் தந்தையர் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் அந்யோன்யமாக இருப்பார்கள், உங்கள் மீது அதிக பாசமாக இருப்பார்கள், உங்களுக்கு தேவையானவை செய்வதிலே அக்கறையாக இருப்பார்கள். அதே போன்று தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு தாய் தந்தையின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தாய் தந்தையை வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த வாரம் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு ஒரு வழிகாட்டி உங்களுக்கு தென்படுவார். நிச்சயமாக வாழ்க்கையை முன்னேறுவதற்கு இந்த வாரம் ஒரு உதவிகரமான வாரமாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக நான் கூறுகின்றேன். அதே போன்று 5ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் புத்திரகாரகனும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டதால் பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு அருமையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியை தருவார்கள். பிள்ளைகள் இப்பொழுது சொல் பேச்சு கேட்டு எந்தவிதமான கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகாமல் இதுவரை இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் குறைத்து கொண்டு நல்ல நிலைமையிலே நல்ல மனநிலையிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய சூழ்நிலையிலே மாறி இருக்கின்றார்கள். அதனால் இந்த வாரம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 6 சந்திரன் உங்களுக்கு ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் சில நேரங்களிலே தேவையற்ற ஒரு மனக்குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற நபர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மனதிலே செலுத்தி அதிகமாக சிந்திக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே வந்து குருவுடைய வீட்டிலே அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக உங்கள் இல்லற துணை மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் மூலியமாக ஏதேனும் தனவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இருக்கின்றது. அதே போன்று உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் முழுவதுமே நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 9 என்று சொல்லக்கூடிய தந்தைக்குரிய கிரகம் சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கின்றார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இப்பொழுது இருக்கின்றது. அதனால் நீங்கள் நிச்சயமாக இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு பிள்ளைகள் ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதே போன்று தொழில் ரீதியாக நீங்கள் நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தொழிற்சானாதிபதி தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உற்சாகமாக வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை செவ்வாய் கொடுப்பார். ஆனால் இந்த வாரம் விரைவாக செயல்பட்டு சிந்தித்து நன்ற சம்பாத்தியத்தை நீங்கள் பெறுவீர்கள். நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு வளத்தை பெறக்கூடிய இந்த வாரமாக விளங்குகின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். 12ஆம் இடம் வலிமை அடைந்திருக்கின்றது. 12 லாபஸ்தானத்தில் சென்று அமர்ந்து ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேரும் பொழுது அவரும் வலிமை அடைகின்றார். அதனால் வெளிநாடு வெளியூரில் செல்ல காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தி வரும். அதே போன்று வெளிநாடு இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு நல்ல ஒரு நன்மையும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மீன ராசிக்கு அதிபதி குரு இப்பொழுது ஆட்சி பலம் பெற்று நல்ல நிலைமையிலே இருக்கின்றார். அதனால் இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே போன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே நீங்கள் அக்கறையாக இருப்பீர்கள். கண்டிப்பாக குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அது உங்களுக்கு நல்ல வழிகாட்டி உங்களை முன்னேற்றமான பாதைக்கு இட்டு செல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் இணைந்து 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது சனி பகவான் 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார்.
ஏதேனும் சில மனக்குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. குழப்பங்களை தவிர்த்து நல்ல நிலைமையிலே மனநிலையை கொண்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று உங்களுக்கு 2 கூடியவன் செவ்வாய் 3ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் 9ஆம் இடமான தந்தைக்குரிய வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பை தருகின்றது. அதேபோன்று ஏதேனும் சில பிரச்சனைகளுக்காக நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் ஏதேனும் ஒரு கௌரவ குறைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் இருக்கின்றது. அதனால் சில விஷயங்களிலே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதேபோன்று 4 கூடியவன் என்று சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். தாய் வழி உறவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். மாணவ மாணவிகளை கவனமாக இல்லாவிட்டால் பரீட்சையிலே நீங்கள் மதிப்பெண் பெறுவது சற்று கடினமாகிவிடும். அதனால் அக்கறையாக இருந்து நன்றாக படித்து நீங்கள் மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று 5 கூடியவன் என்று சொல்லக்கூடிய புத்திர காரகன் சந்திரனும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் 3ஆம் தேதி வரை. அதனால் 3ஆம் தேதி வரை பிள்ளைகளுக்காக நீ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதுபோன்று தேவையில்லாத விஷயங்களிலே மனநிலையை நீங்கள் கொண்டு செலுத்தக்கூடாது. காரணம், உங்களுக்கு 6 கூடியவன் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டார். தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் மனதை செலுத்தினால் அது குடும்பத்திலே பிரச்சனையை உண்டாக்கும். ஏனென்றால் 6 கூடியவன் ராசியிலே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் இல்லற துணையின் வீட்டை பார்க்கின்றார். அப்படியானால் உங்கள் இருவருக்குள்ளே சில மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும் வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இல்லாவிட்டால் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இந்த வாரம் பரவாயில்லை, இருந்தாலும் சிறிய செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சிறிய மருத்துவ செலவுகள் அல்லது உடல் ஆரோக்கியத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலே செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதேபோன்று 9 கூடியவன் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தந்தைக்குரிய கிரகம் வலிமை அடைகின்றது. தந்தையார் வழி உறவுகள் உங்களுக்கு வலிமையடைந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவார்கள். அதேபோன்று குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்பொழுது இந்த வாரம் பரிபூர்ணமாக இருப்பதால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்காக இந்த தெய்வ துணை உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏனென்றால் 10ஆம் இடத்திலே தொழிற்சான அதிபதி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து விட்டார். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும், குறிப்பாக கடின உழைப்பாளிகள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், அரசு துறை சார்ந்தவர்கள் என்று உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் கூட்டி தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. தொழில் ரீதியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் தருகின்றது. அதனால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சில வகையிலே செலவுகள் இருக்கின்றது. நாளை மேலே குறிப்பிட்ட வகையிலே நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுபோன்று மூத்த சகோதரிகளுக்குரிய கிரகமான சனி தொழிற்சாலத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு பார்வையை பார்ப்பதால் நிச்சயமாக அவர்கள் மூலியமாகவும் தொழில் ரீதியாக உதவிகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.